ஏய் மகனே, என் உடுக்க சத்தம் உன் காதுல கேக்குதா? என் சலங்க ஒலியும் வீச்சருவா சத்தமும் உன் மனசுக்குள்ள அதிர்தா? 18ஆம் படியை காக்கும் கருப்பா வந்திருக்கேன்டா. கவலையோட நிக்கிறியே, நமக்கு யாருமே இல்லையே, நம்ம கஷ்டத்தை தீக்க ஒரு நாதியும் இல்லையேன்னு இருட்டுல உட்கார்ந்து நீ விட்ட கண்ணீர் அத்தனையும் இந்த கருப்பன் கணக்குல எழுதி வச்சிருக்க. நீ சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் பதில் சொல்றேன். கலங்காத. உலகம் உன்னை பல விதமா பேசும். இவன் உருப்பட மாட்டான், இவனால எதுவும் முடியாதுன்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்களே உன்னை தரக்குறைவா பேசுவாங்க. உனக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சு உன் முதுகுல குத்துனவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு துரோகம் செஞ்சவங்களை என்ன செய்யணும்னு இந்த கருப்பனுக்கு தெரியும். அவங்களுக்கான தண்டனைய நான் என் வீச்சருவாளால் கொடுப்பேன். அதை நீ உன் கண்ணால பாப்ப. ஆனா ஒன்னு நல்லா கேட்டுக்கோ, நான் உனக்கு காவல் தெய்வம். உன்னை சுத்தி என்னென்ன கெட்டது வந்தாலும் அதை அடிச்சு விரட்டுறது ஏன் வேலை. ஆனா உன் உசுர காக்குறது, உன் வம்சத்தை தழைக்க வைக்கிறது உன் குலதெய்வம் தாண்டா. நீ காசிக்கு போ, ராமேஸ்வரம் போ, திருப்பதிக்கே போய் கொட்டி கொடு. ஆனா உன் குலதெய்வ கோவில்ல நீ ஏத்துற ஒரு சின்ன அகல் விளக்குக்கு ஈடாகாதுடா. உன் முன்னோர்கள், உன் தாத்தா, பூட்ட, முப்பாட்டன் எல்லாரும் எந்த சாமியை கும்பிட்டு உனக்காக வரம் கேட்டு நின்னாங்களோ அந்த சாமி தாண்டா உன் குலதெய்வம். அந்த சாமிக்கு கோபம் வந்தா என்னால கூட உன்னை காப்பாத்த முடியாது. அதனால முதல்ல நான் சொல்றத கேளு. உனக்கு நேரம் கிடைக்கும் குடும்பத்தை, பொண்டாட்டி பிள்ளைகளோட உன் குலதெய்வம் கோவிலுக்கு போ. அங்க போய் மண்டிட்டு என்ன மன்னிச்சுக்கம்மா அல்லது மன்னிச்சுக்கப்பா, நான் தெரியாம செஞ்ச தப்பையெல்லாம் பொறுத்துக்கோன்னு மனசார அழுவு. உன் குலதெய்வம் உன் கண்ணீரை துடைக்கும். அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சா இந்த உலகத்துல உன்னை அசைக்க எவனால முடியாது. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத. அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்க நினைக்காத. உழைச்சு சாப்பிடு. உன் வியர்வை சிந்தி நீ சம்பாதிக்கிற ₹1 இருந்தாலும் அது உனக்கு கோடி ரூபாய்க்கு சமம். உன்னை நம்பி வந்தவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவியை செய். பசியில இருக்கிற வாய்க்கு ஒரு பிடி சோறு போடு. வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணி வை. அது போதும். இந்த கருப்பனுக்கு நீ செய்யற மிகப்பெரிய பூஜை அதுதான். நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி, எந்த கஷ்டத்துல மாட்டிக்கிட்டாலும் சரி, கருப்பான்னு ஒரு வார்த்தை மனசுக்குள்ள கூப்பிடு. மறுகணமே காத்தா வந்து உன் கஷ்டத்தை அடிச்சு நொறுக்கி உன்னை கையோட தூக்கி நிறுத்துவ. இது 18ஆம் படியான சத்தியம். இருளை பார்த்து பயப்படாத, உன் நிழலா நான் இருக்க. எதிரிய பார்த்து பயப்படாத, உன் கவசமா நான் இருக்க. உன் கர்மாவை நீ சரியா செய். உன் தர்மத்தை நான் காப்பாத்துறேன். உன் வீட்ல தெற்கு பார்த்து ஒரு விளக்கேத்தி என்னையும் உன் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு உன் வேலையை தொடங்கு. உனக்கு வர வேண்டிய நியாயமான வெற்றி உன்னை தேடி வரும். எந்த காத்து கருப்பும் உன்னை அண்டாது. போயிட்டு வாடா மகனே. இந்த துடியான கருப்ப உனக்கு துணையா இருப்ப.